பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நெகேமியா 8:10 அடியேன் வாசிக்கிறேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இன்றைய தினத்தில் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். பாருங்களேன், இன்ற காலகட்டத்தில் நிறைய புலம்பல், நிறைய பிரச்சனைகள். எங்கள் காலையில் விடிந்த உடனே அது இல்லை இது இல்லை, எதை பார்த்தாலும் நமக்கு இந்த குறையாவே தோணுது. இல்லைனா எதையாவது பிரச்சனையை குறித்து யார் பற்றியாவது பேசிக்கிட்டே இருக்கிறது, எதனா ஒரு பிரச்சனையை குறித்து நம்ம புலம்பிக் கொண்டே இருக்கிறது. அப்படின்னா பழைய நினைவுகளுக்கு நேராக போய் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன்னு சொல்லி பல காரியங்களை குறித்து, பழைய காரியங்களை குறித்து நம்ம புலம்பி நிகழ்காலத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறதையே நம்ம மறந்துடுறோம். ஹல்லேலூயா. நாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். தெசலோனிக்கேயர் வசனம் சொல்லுது, நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போது தேவன் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை வச்சிருக்கிறார், சந்தோஷத்தை வச்சிருக்கிறாரு. அதை நோக்கி நம்முடைய கவனங்களை நாம் திருப்புறதில்லை. எப்போ விடிஞ்சல் வந்தாலும், எப்போ விடியல் வந்தாலும், எப்போ எழுந்து கண்ணை திறந்தாலும் உடனே நாம் புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஹல்லேலூயா. ஸோ இது தவறுதலான ஒரு காரியம். பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நாம் மனமகிழ்ச்சியோடு அவருக்குள்ளாக களி கூர்ந்து சாட்சி சொல்லுகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். குறையே பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம நிறைகளை நம்ம மறுதளிக்கிறோம். பாருங்க, அப்போ தேவன் நிறைய நிறைகள், நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார். அதையும் நம்ம கொஞ்சம் எடுத்து ஷேர் பண்ணி அதையும் நம்ம கொஞ்சம் மனமகிழ்ச்சியோடு அதை கொண்டாடணும். பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் கெஸ்ட்டு வராங்க, சரிங்களா? அந்த கெஸ்ட்டு வரும்போது அவங்க எதிர்க்க உட்கார வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கிட்டு எங்கள் வீட்டில் இது குறையாக இருக்குது, இது இல்லை, எங்கள் வீட்டில் ஸ்டோவ் சாமான் இல்லை, எங்கள் வீட்டில் சரியான பொருள் இல்லை, எங்கள் வீட்டில் அரிசி இல்லைன்னு எதையாவது ஒன்று நான் சொல்லிகிட்டே இருப்போமா? என் வீட்டுக்கார் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, எங்கள் மாமியார் சரியில்லை, அவங்க சரியில்லைன்னு எப்போ பார்த்தாலும் ஓயாமல் அந்த மாதிரி பேசுனா நம்ம வீட்டுக்கு வந்தவங்க எப்படி நினைப்பாங்க? ஐயோ, இந்த வீட்டுக்கு வந்ததே தப்பு பழகுது, இந்த வீட்டில் யாரை பார்த்தாலும் புலம்புறாங்க, யார் பார்த்தாலும் இவங்க வீட்டில் மகிழ்ச்சியே இல்லை போல இருக்குது, எப்போ பார்த்தாலும் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு உங்கள் வீட்டுக்கு வர்றதையே அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. கவனமாக இருங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தவங்களே, சாதாரணமாக வருகிறவர்களே இந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்னா உனக்குள்ள வாசமாக இருக்கிறாரே, வசனம் சொல்லுகிறது அல்லவா? பாருங்க, 1 கொரிந்தியர் 3:16 நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்று அறியாதிருக்கிறீர்களா என்று வேதம் சொல்லுகிறதே. அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ள வாசமாக இருக்க, அவர் உள்ள வந்திருக்கிறாரே. அப்போ அப்பேற்பட்ட தேவன் நமக்குள்ள இருக்கும்போது புலம்பலையே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தா இது நியாயமா? தேவன் எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறாரு. இப்போ ஜீவனை கொடுத்தது தேவன் அல்லவா? அந்த ஜீவனை கொடுத்த தேவனுக்கு உங்களுக்கு நன்மை தராம இருப்பாரா? கண்டிப்பா தருவாரே. ஆண்டவர் இதுவரைக்கும் நம்ம குடும்பத்தை நடத்தினாரே. ஒன்றும் இல்லாமல் திக்கற்றவர்களா ரோட்ல நிற்கும் போது, ஒன்றும் இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கும்போது, எல்லாரும் கைவிட்ட போது, புலம்பின போது கர்த்தர் கூட இருந்து நடத்தினாரே. இன்னைக்கு ஜீவனை கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு இன்னைக்கு நம்ம தேவையில்லாமல் புலம்புறோம், அழுகிறோம், வெசனப்பட்டு அழுகுறோம். பாருங்க, இது ரொம்ப தப்பு, இது ரொம்ப தப்பு. இது தேவன் விரும்பவே இல்லை. அவர் உங்களை ஆலயமாக இருக்கிறார். அவர் எங்கே இருந்தாலும் அவர் உங்ககிட்ட இருந்து மனமகிழ்ச்சி எதிர்பார்க்கிறாரு. வசனத்தில் இன்னைக்கு காலையில் ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். உண்மையாகவே ஆண்டவர் ரொம்ப அருமையாக இந்த வார்த்தைகளை என்னோடு கூட பேசுகிறார். உபாகமம் 28:47 நீ மகிழ்ச்சியோடும், எப்படி கூட கர்த்தர்கிட்ட வரணுமா? நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்துல வரணும். அதுக்கு மேல் வசனம் சொல்லுது, சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடு அல்லவா நீ வரணும். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தர்கிட்ட மனமகிழ்ச்சியோட களிப்போடு வரும்போது தேவன் உங்களை சம்பூர்ணமாக நடத்தினார். பத்தியா? அந்த சம்பூர்ணமான காரியத்தை நினைத்து நீ கிட்ட வரணும். ஸோ ஆனால் நாம் எப்படி பண்ணுறோன்னா அதை நினையாமல் போகிறோம். அந்த வசனத்தை முழுமையாக சொல்கிறேன் பாருங்க. சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தமாக. ஸோ தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம விரோதமாக நிற்கிறோம். அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறாரு, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு, வீட்டை கொடுத்துருக்கிறாரு, ஆஃபீஸை கொடுத்துருக்கிறாரு, ஒரு நல்ல ஒரு சர்ச்சை கொடுத்துருக்கிறாரு, ப்ரேயர் நாங்கள் நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கிறாரு. அப்போ சில குறைகளை பார்த்துட்டு நிறைய நன்மையான காரியங்கள் எல்லாம் மறந்துட்டோம். பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயத்தை கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். கிறிஸ்து உங்களுக்காக நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். இதே எரேமியா அந்த 8:9 நம்ம பார்த்தோம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் சகல ஜனங்களே நீங்கள் எல்லோரும் பரிசுத்தமாக இருங்க, வெசனப்படாதீங்க, கர்த்தருக்குள்ள நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்க என்று சொல்லி இந்த வசனம்
வசனம் நமக்கு மேற்கோள் காமிக்கிறது. அருமையான பிள்ளைகளே, தேவனுக்குள்ளாக மனமகிழ்ச்சியாக இருங்க, மனமகிழ்ச்சியாக இருங்க. நிச்சயமாய் மனமகிழ்ச்சி மட்டும்தான் உங்களுக்கு பலனாக இருக்கும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்திரப்படுத்தி நடத்தும். ஆமேன். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் தேவ பிரசனம் இந்த பிள்ளைகளை தாங்கி வழிநடத்துவதாக. ஏசப்பா, பல குறைகள் இருந்தாலும் கர்த்தாவே ஆண்டவரே, இவர்களுக்கு மத்தியில் நன்மைகள் ஏராளமாய் ஆண்டவரே பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் செய்து வந்தீர் ஆண்டவரே. அந்த மனமகிழ்ச்சியான காரியங்களை குறித்து பலனடைய கர்த்தர் கிருபை தருவீராக. தேவையற்ற குறைகள், தேவையற்ற பலவீனங்கள் ஆண்டவரே, சோர்வின் காரியங்கள் எல்லாவற்றும் சபித்து பாதாளத்தில் கட்டுகிறேன். மனமகிழ்ச்சியோடு ஆண்டவரே உடைய சமூகத்திலிருந்து இன்னும் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை தரும்படியாய் தயவாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே ஏசப்பா, வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளிட்டு ஆசீர்வதித்து மனமகிழ்ச்சியாக நடத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் கூட வேறும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.